Hi guys, welcome to Marinate Academy. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு புரட்சிகள் பார்த்துட்டு வரோம். ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களால் நடத்தப்பட்ட 1857, அதாவது பெருங்கலகம், பெரும் புரட்சி சொல்லுவாங்க, த பிக் ரிவோல்ட். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நடந்த கிளர்ச்சிகள் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். சரிங்களா? லாஸ்ட் பாளையக்காரர்கள் கழகம் பத்தி பார்த்திருக்கோம். சரிங்களா? இப்போ பார்க்கும்போது வேலூர் கழகம், வேலூர் புரட்சி நம்ம சொல்லலாம், வேலூர் கழகத்துடைய எழுச்சி நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த வேலூர் கழகம் பாத்தீங்கன்னா வரலாற்று ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு பார்க்கப்படுது. அது சவுத் சைட்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? இது பெரும் புரட்சிக்கான ஒரு முன்னோடியாகவும் முதல் சுதந்திர பிரகடன போராவும் சொல்றாங்க. ஏன்னா எல்லாருமே அணிதிரண்டு பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா எதிர்ப்பட்ட ஒரு போர். சரிங்களா? இந்த போர்ல கழகத்துல யாரெல்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷால் பாதிக்கப்பட்ட சாமானிய மக்கள் இருந்து, ஜமீன்தார்கள் இருந்து, தொழிலாளர்கள் இருந்து, ஆர்மி அதாவது படை தொழிலை இழந்த வீரர்களா இருக்கட்டும். ஓகேங்களா? அது இல்லாம இதுக்கு முன்னாடி மைசூர் போர்ல நடந்திருக்கும், 3ஆம் மைசூர் திப்பு சுல்தானோட போர்லாம் நடந்திருக்கும். அதுல அதிகமான சன்மானம் கொடுத்திருப்பாங்க, பழி வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ திப்பு சுல்தானோடைய ஆதரவாளர்களா இருக்கட்டும், அவருக்கு ஃபேவரான அவங்க ஃபேமிலி இருக்கக்கூடியவங்க. சரிங்களா? அப்போ சிற்றரசர்கள் அவங்க மூலியமா நாட்டை ஆக்கிரமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ எல்லாருமே ஒன்றிணைந்து செய்யக்கூடிய ஒரு புரட்சி தான் இந்த வேலூர் புரட்சியை நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு உடனடி காரணம் என்ன, அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கழகத்துக்கான காரணம் பார்க்கறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இங்க இருக்காங்க, அதாவது ஹெட்ல யார் இருக்காங்க, அதை பத்திலாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 85 வரைக்கும் யார் லாஸ்ட் இதுல பார்த்திருக்கோம், பாளையக்காரர்கள் இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாளையக்காரர்களுடைய புரட்சி 1801 இது பண்ணி ஸ்டார்ட் ஆகி மருது சகோதரர்கள் திருச்சி பிரகடனம் மூலயமா அதிகமான புரட்சியில ஈடுபட்டிருப்பாங்க. மதுரை, ராமநாதபுரம், கோவை, சிவகங்கை இங்க எல்லாமே புரட்சி வெடிச்சிருக்கும். சரிங்களா? அதோட ஒரு தொடக்கமாவே தான் இந்த புரட்சி பார்த்திருப்பாங்க. கட்டபொம்மன் அவர்களா இருக்கட்டும், வேலுநாச்சியார்களா இருக்கட்டும், அந்த புரட்சிகளுடைய ஒரு தொடக்கம் 801 5 வருஷம் அந்த கேப்ல தான் இந்த புரட்சி நடந்திருக்கும். சரிங்களா? ஓகே, 805ங்கிறப்போ அப்போது மெட்ராஸோட கவர்னரா யார் இருக்காங்கன்னா வில்லியம் கேண்டிவாஷ் பெண்டிங். நம்ம வில்லியம் பெண்டிங் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப மெட்ராஸ் கவர்னர் இது 806. ஓகேங்களா? இந்த போர் முடிவுல அவர் பதவி திரும்பி பிரிட்டன் கூப்பிட்டுருவாங்க. அப்புறம் 1820க்கு அப்புறம் இந்தியாவோட வைஸ்ராய் கவர்னரா வருவாரு. சரிங்களா? ஓகே, இவர் என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, ராணுவ ஒழுங்குமுறை சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வர, கொஞ்சம் அப்டேஷன் மாதிரி ஆர்மில என்னென்ன புதுசா நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வர்றாரு. சரிங்களா? அப்ப மெட்ராஸோட தளபதியே யாரு இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா, ஜான் கிளார்க் அவர் தான் இருக்காரு. சரிங்களா? இவங்க யாராவது இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க தான் முக்கிய காரணம். ஏன் இவங்களை முக்கிய காரணம் நம்ம சொல்றோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க நிறைய ஒரு தலைப்பாகை இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க. தலைப்பாகைங்கிறப்போ ஒரு கேப் மாதிரி வச்சுக்கோங்களே, அது ஒரு போலீஸ் எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதுல சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அது ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே, இன்னும் நிறைய இது கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்திய சிப்பாய்களுக்கு புதிய சீருடைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இப்போ பிரிட்டிஷ் இந்தியா ஆர்மி, ஓகே, இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நியூவா யூனிஃபார்ம்ல இது பண்றாங்க. அதுலயும் முக்கியமான விஷயம் யூனிஃபார்ம்ல பேட்ச்ல சிலுவை இருக்கும். அதாவது ஜீசஸ் சிம்பிள் இருக்கும். சரிங்களா? இது இந்திய சிப்பாய்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, மதமாற்றத்துக்குரிய ஒரு செயலாவும் நினைச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? இந்த யூனிஃபார்ம் கரெக்ஷன் தான் ஒரு உடனடி காரணமா பார்க்கப்படுது. சரிங்களா? இத பத்தி ரொம்ப டீடைலான நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன இம்பார்ட்டன் அதை மட்டும் நான் இது பண்ணியிருக்கேன். சரிங்களா? இல்ல இன்னும் கொஞ்சம் டீடைலா படிக்கணும், டீட்டெயிலா படிக்கணும், உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் பெஸ்டா இருக்கும். 11th சோசியல் புக்ஸ். ஓகே, சரி, 11th ஹிஸ்டரி புக். ஓகேங்களா? 11th ஹிஸ்டரி புக்ல பாத்தீங்கன்னா வேலூர் கழகம் பத்தி டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 10th புக்ஸ்ல இருக்கும். பேசிக் விட கொஞ்சம் ஹை லெவல்ல நீங்க 11th படிச்சுக்கலாம். ஏன்னா ஸ்கூல் புக்ல உங்களுக்கு டீட்டெயிலாவே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, சீருடைகள் இன்ஃபார்ம் பண்றாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, புதிய ஆயுதங்கள் மற்றும் கடுமையான ஒழுக்கம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சிஸ்டம் அப்டேஷன் கொண்டு வராங்க. நியூவா ஆயுதங்களா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. முஸ்லிம்களை மத உணர்வுகளை பாதித்த தாடி எடுக்கிறதா இருக்கட்டும், முகசவரம் செய்வது. அதாவது பாத்தீங்கன்னா
எல்லாருமே யூனிஃபார்மா இருக்கணும். அதாவது ஆர்மி பர்சன் எல்லாமே யூனிஃபார்மா இருக்கணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிளீன் ஷேவ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது எந்த ஒரு மத அடையாள கையில கயிறு கட்டுறது, கடுக்கன் போடுறது, நெத்தியில பட்டை போடுறது, அதாவது ஒரு போலீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து எந்த மதத்துக்கு சம்மந்தம் இல்லாம வந்து இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. அப்ப காது வளையங்கள் பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் வந்து பண்றதுனால இவங்க என்ன நினைச்சுறாங்கன்னா, நம்ம மதத்தை வந்து அது இல்லாம அந்த சிலுவை இது வேற இருக்கக்கூடியது, அந்த தொப்பி, கேப்பு, அந்த கேப்ல என்ன சமாச்சாரம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேட்ச் மாதிரி வந்து சைடுல கொடுத்துருப்பாங்க. இந்த கோழி இறக குஞ்சம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி. அது வந்து பாத்தீங்கன்னா சேம் 1857 எப்படி ரிவோல்ட் அந்த பன்றியோட தோல், பன்னி பசு மாட்டோட இது மிக்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா? சேம் அதே இஷ்யூ தான் இங்கேயே வந்து நடக்கும். சரிங்களா? சோ அந்த இது வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இத வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது தன்னுடைய மதத்திற்கு வந்து எதிரான ஒரு விஷயமா வந்து இவங்க வந்து நினைப்பாங்க. சரிங்களா? ஓகே. காது நீங்கள வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து யார் இன்ட்ரோ பண்ணியிருப்பாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அக்னியூ. ஓகேங்களா? அக்னியூ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தலைப்பாகை என்று அழைக்கப்படும் அந்த கேப் இது வந்து இன்ட்ரோ கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே. பாரம்பரியமா அவங்க ரெகுலரா யூஸ் பண்றதை விட இது வந்து புதுசா வந்து அப்டேஷன் அது இல்லாம கிளீன் ஷேவ், அப்புறம் கையில கயிறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது போர்த் ஆங்கிலோ மைசூர் போர் திப்பு சுல்தான் பிரிட்டிஷ் ஐயா இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட இது வந்து மைசூர் வாரில வந்து திப்பு சுல்தான் வந்து இறந்துருவாங்க. அவங்களோட ஆதரவாளரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாரிசுகளும் வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா வந்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அவங்களுக்கு ஃபேவர் ஆனவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிப்பாய் கழகத்துல வந்து ஈடுபட்டாங்க. முன்னாள் ஆட்சியாளர் மகனை ஆங்கிலேயர்கள் நடத்திய விதத்தை மக்கள் வெறுத்து. ஏன்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கல்கட்டாவுக்கு வந்து இது பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. சிப்பாய் கழகம் 1807 வெடிச்சிருக்கும். இந்திய சிப்பாய்களையும் தாக்க ஒரு சந்தர்ப்பத்தை காத்திருந்தார்கள். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த தலைப்பாகை வந்து கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? அத வந்து பாத்தீங்கன்னா படைப்பிரிவுன்னு சொல்லுவாங்க. படைப்பிரிவுல வந்து ஒரு துணை பிரிவு லைக் வந்து பாத்தீங்கன்னா டீம் பஸ் பேட்ச்னு வச்சுக்கலாம். இப்ப வந்து செகண்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்கக்கூடிய பர்சன். ஓகேங்களா? இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபோர்த் டீம்ல செகண்ட் பேட்ச் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓகே ஓகே. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி இந்த தலைப்பாகை அணியில வந்து பாத்தீங்கன்னா, அந்த குஞ்சம் இருக்கக்கூடியதா வந்து தங்களுடைய மதத்துக்கு எதிரானதா வந்து இருக்குன்னு நெனைக்கிறாங்க. அந்த டீம் ஃபுல்லாமே வந்து நாங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து புரட்சியில ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? அவங்க எல்லாருமே வந்து நாங்க வந்து இந்த தொப்பி வந்து அணிய மாட்டோம்னு சொல்லிட்டு உள்ள வந்து இது பண்றாங்க. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ரீசன். ஓகேங்களா? அப்ப அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு அங்கங்க வந்து நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அந்த டீமோட ஹெட்டா இருக்கக்கூடியது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பான்கோட். ஓகேங்களா? இது வந்து ஆங்கிலேய படைத்தளபதியோட ஹெட். யாருன்னா இந்த ஃபோர்த் டீம் இருக்கு. ஓகேங்களா? இவங்க வந்து அணிய மாட்டேன்னு சொன்னோன்னே விஷயம் வந்து இவருக்கு போகுது. உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு டீம் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டீம்ல சும்மா விட மாட்டாங்க. இந்த டீம் மொத்தம் பாத்தீங்கன்னா 21 பேர் இருப்பாங்க. சரிங்களா? இந்த 21 பேரையும் வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆஹ் நீதிமன்றத்துல வந்து விசாரிக்கிறாங்க. இதுல வந்து 10 இஸ்லாமியர்கள் ராணுவ வீரர்கள் இருப்பாங்க. 11 ஹிந்து ராணுவ வீரர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க இது வந்து ஆங்கிலரோட ரூல்ஸ்க்கு வந்து அகேன்ஸ்டா இருக்கிறனால இவங்களுக்கு வந்து 900 கசையடிகள்னா சவுக்கடிகள் வந்து கொடுப்பாங்க. எதுக்காகனா பிரிட்டிஷ் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இவங்களுக்கு அதாவது இந்த ஃபோர்த் டீமுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து பாத்தீங்கன்னா 23 டீமோட செகண்ட் பேட்ச் வந்து ஆல்டர்னேட்டிவா வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஆல்ரெடி ஒரு 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 ஸ்ப்ரெட் விஷயம் வந்து இங்க ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு கோட்டைக்குள்ள. ஓகேங்களா? இத வந்து இது கோட்டையில கலகம் செய்யணும்னு சொல்லிட்டு இன்னொரு அதான் சொன்னேன் இல்லைங்களா? திப்பு சுல்தானுடைய வாரிசானவர் திப்பு சுல்தானோட வாரிசானவர் வந்து பதே ஹைதர் வந்து சொல்லுவாங்க. திப்பு சுல்தானுக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா 12 வாரிசுகள் வந்து இருப்பாங்க. அவர்களுடைய மகன்கள் அடுத்த வாரிசு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அதுல பதே ஹைதர் வந்து யாரோட கண்ட்ரோல் வந்து இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோல் வந்து இருக்காரு. சரிங்களா? செகண்டா இருக்கக்கூடிய பர்சன் பாத்தீங்கன்னா ஜமாலுதீன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஓகேங்களா? இவர் வந்து இவர் தான் சொல்ல போனா இந்த வேலூர் கழகத்துக்கு ஒரு பெரிய மேப்லயே நம்ம சொல்லலாம். சரிங்களா? யாருன்னா ஜமாலுதீன். ஓகேங்களா? இவர் என்ன பண்ணுவார் சொல்லி பாத்தீங்கன்னா உள்ள வந்து இருக்கக்கூடிய
உள்ள வந்து யாரு இருப்பாங்க, அதாவது ராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அதுல வந்து ஹெட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து கோட்டையை பாதுகாக்கணும், டே ஷிப்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, நைட் ஷிப்ட் ஒருத்தங்க இருப்பாங்க. எப்ப பிளான் பண்றாங்க? ஜூலை 10 அப்போ வந்து பிளான் பண்றாங்க. சரிங்களா, பாருங்க. ஜூலை 10ஆம் தேதி ஃபர்ஸ்ட் அண்ட் 23 படையினர் பூர்வீக சிப்பாய் கோட்டை தாக்கினார்கள். இந்த 10ஆம் தேதிங்கிறப்போ 9ஆம் தேதி நைட்டு, ஓகேங்களா, 9ஆம் தேதி நைட்டு வந்து இந்த ராணுவ வீரர்களுக்கு வந்து ஹெட் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜமீதர் ஷேக் கசீம். ஓகேங்களா, ஜமீதர் ஷேக் கசீம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராணுவ வீரர்களுக்கு ஹெட்டா இருக்கக்கூடியவர். சரிங்களா, அவரு வந்து சொல்ல போனா திப்பு சுல்தானோட படை வீரர்களா இருந்திருப்பாரு. அங்க இருந்து பிரிட்டிஷ் பக்கம் வந்திருப்பாங்க. இவர்கிட்ட ஜமாலுதீன் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாரு. ஒரு 8 நாள் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு 8 நாள் வந்து நீங்க கோட்டையை வந்து உங்க வசம் வச்சுக்கிட்டு இருந்தா போதும். சரிங்களா, அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிருக்காரு, ஆல்ரெடி இவங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய பாளையக்காரர்களா இருக்கட்டும், அண்ட் ஹைதராபாத் இருக்கக்கூடிய இவங்களுக்கு ஃபேவரா இருக்கட்டும், ஓகேங்களா, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10,000 பர்சனை வந்து படை வீரர்கள் ஒரு 8 நாள் நம்ம சமாளிச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் என்ன வந்துருவாங்க, அந்த படை வீரர்கள் வந்து வந்துருவாங்க, கோட்டை இது பண்ணி பிரிட்டிஷ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, அப்போ இவரு ஜமீதார் என்ன பண்ணுவாரு, ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கக்கூடிய பர்சன், ராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க வந்து தாக்குதல் வந்து ஆரம்பிக்க போவாங்க. சரிங்களா, அதான் பாருங்க, ஒரே காலையில ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா, பிரிட்டிஷார் முகாம்களை தாக்கினார்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மந்த்ங்கிறப்போ, ஜூலைங்கிறப்போ வெயில நமக்கு தெரியும், ஆல்ரெடி சம்மர் இதுல வந்து போயிட்டு இருக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோடைய அவங்க தூங்குற இடம் அமைவிடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எதுவுமே வந்து க்ளோஸ்லாம் ஆகல, எல்லாமே ஓப்பன், ரொம்ப பெரிய ஜன்னல் கொண்டது, டோர் எதுவுமே லாக் பண்ணல, அந்த மாதிரிதான் வந்து அவங்க வந்து தூக்கத்துல வந்து தூங்குறது வந்து இருக்கும். சரிங்களா, சோ அத வந்து இவங்களுக்கு இந்தியர்களுக்கு சாதகமா பயன்படுத்தி நிறைய பேர் வந்து சுட்டுப்பாங்க. 16க்கும் மேற்பட்ட பிரிட்டிஷ் அதிகாரிகளையும் 69 படைகளுடன் 115 ஆங்கிலேயர்களையும் கொன்றார்கள். இது மட்டும் இல்லாம 95 பேர் வந்து 92 பேர் வந்து காயமுற்றிருப்பாங்க. இதெல்லாம் வந்து தூங்கிட்டு இருக்கு நைட்டோட நைட் என்ன பண்றாங்க, உள்ள இருக்கக்கூடிய இந்தியர்கள் சிப்பாய்கள் வந்து தாக்குதல் வந்து ஈடுபடுறாங்க. சரிங்களா, இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ஆம்ஸ்ட்ராங் வந்து தெரியுது. சரிங்களா, மேஜர் ஆம்ஸ்ட்ராங் வந்து என்ன இதா சவுண்டா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது அவரையும் வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. அப்போ மேக்சிமம் எல்லாத்தையும் வந்து தாக்கி ஆயுத கடங்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பிரிட்டிஷ் சாரி இந்தியர்கள் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வராங்க. கோட்டையே அவங்க வசம் தான் வந்து இருக்கு. ஆயுத கடங்கு அவங்க தான் வச்சிருக்காங்க. உள்ள இருக்க ஆங்கிலேயர்கள் எல்லாமே வந்து கொண்டாச்சு. ஓகேங்களா, முழுக்க முழுக்க கோட்டையை வந்து யாரோட கண்ட்ரோல் வந்து இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்திய வேலூர் சிப்பாய்களுடைய அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் கோட்டை வந்து இருக்கு. அதான் ஜமாலுதீன் சொல்லியிருக்காரு இல்லையா, 8 நாள் மட்டும் மேனேஜ் பண்ணுங்க, நாங்க பின்னாடி வந்து படை வீரர்கள் கொண்டு வந்து ஆக்குபை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த வந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில அதிகாரி, ஓகேங்களா, அவரு உடனே என்ன பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் பாருங்க, வேலூர் கோட்டையில மேக்சிமம் ஆங்கிலேயர்லாம் கொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஆங்கிலேய கொடிக்கு பதிலாக திப்பு சுல்தானின் புலிக்கொடி இந்திய வீரர்கள் திப்புவின் மூத்த மகன் ஃபதே ஹைதர் ஆட்சியாளராக அறிவித்தார்கள். ஃபுல்லாமே கொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, பிரிட்டிஷோட கொடியை இறக்கிட்டு ஆஹ் திப்பு சுல்தானோட கொடி புலிக்கொடியை வந்து அதுல ரொம்ப கூஸ்பம்ஸ் மூமெண்டா வந்து இருந்திருக்கும் இல்லைங்களா, அவங்களோட கொடியை வந்து பறக்க விடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேஜர் கோட்ஸ் இவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அதிகாரி. சரிங்களா, யாருன்னா ஆங்கிலேய அதிகாரி. ஓகே, இந்த மேஜர் கோட்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா, கில்லஸ்பி ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பர்சன். அவர் தான் வந்து இந்த வேலூர் கழகத்தை வந்து அடக்குவார். இவர் ஆக்சுவலா இந்த கில்லஸ்பி வந்து எங்க இருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்க, மேஜர் ஜெனரல் சர் ஹேக் ராபர்ட் ராலோ கில்லஸ்பி. மேஜர் ஹேக் ராபர்ட் ராலோ கில்லஸ்பி தனது வீரர்களுடன் வேலூர் கோட்டையை அடைத்து கிளர்ச்சி படையை தாக்கினார். இவர் எங்க இருக்காருன்னா ஆற்காடுல வந்து இருப்பாரு. ஆற்காடு டு இங்க வேலூர் கோட்டைக்கு வரவங்க 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். இவங்க வந்து 2 மணி பக்கமே தாக்குதல் ஆரம்பிச்சிருவாங்க விடிய காலையில. சரிங்களா, இந்த தாக்குதல் வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு 6 மணிங்கிறப்பெல்லாம் வந்து பார்த்தா இவங்க வந்துருவாங்க. அது இல்லாம இன்னொரு டீம் இவங்க கூட கேப்டன் ஹெங் இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. பாருங்க, இதுக்காக 350 இந்திய சிப்பாய்கள் பிரிட்டிஷ் அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அடுத்த நாள் காலையிலே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்துருவாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பீரங்கி தான் கொண்டு உள்ள வந்திருப்பாரு. சரிங்களா, எடுத்ததுமே 15 மினிட்ஸ், அதாவது நைட் ஃபுல்லாமே அவங்க கண்ட்ரோல் வந்து வச்சிருப்பாங்க. கோட்டை கதவுகள் எல்லாமே வந்து மூடப்பட்டு இருக்கும். ஓகேங்களா, உள்ள வந்து யாரு இருக்காங்க, இந்திய சிப்பாய்கள் வந்து இருக்காங்க பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா. ஓகேங்களா, 15 மினிட்ஸ்ல ஃபுல்லா வேலூர் கோட்டை இருக்கக்கூடிய கழக அது அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாத்தையும் வந்து கொன்றுவாரு. சரிங்களா, கோட்டை பீரங்கி தகச்சு உள்ள போயிட்டு உள்ள டீம்ஸ் எல்லாம் பிரிட்டிஷோட டீம் எல்லாமே வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் சொல்லியிருப்பாங்க, 15 நிமிடத்தில்
கழகத்தை வந்து கில்லஸ்பி வந்து அடக்கியிருப்பாரு. ஓகேங்களா. இதுல ஒரு வரலாற்று ஆய்வாளர் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது சொல்லியிருக்காங்க பாருங்க. மறுநாள் காலையில் கழகம் முற்றிலுமாக ஒடுக்கப்பட்டு கிளர்ச்சி பெரும் தோல்வி அடைந்தது. ஓகேங்களா. இது என்ன ரீசன்னா, போதுமான அளவு வந்து படைப்பிரிவு வந்து கிடையாது. உள்ள அவங்க மட்டும் தான் இருக்காங்க. நவீன சொன்ன ஆயுதங்கள் எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல வந்து இல்ல. அது இல்லாம பாத்தீங்கன்னா சரியான தலைமை இல்ல. யாரு ஹெட்டா இருக்கிறது, ஒரு ஆர்கனைஸ் பண்றது, டீமை வந்து கொண்டு போறதுக்கு அங்க ஹெட் யாருமே வந்து கிடையாது. அது ஒரு மைனஸா வந்து சொல்றாங்க. சரிங்களா. ஓகே. பிளாங்கிஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் ஒரு வரலாற்று ஆய்வாளர் நமக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஸ்கூல் புக்ல. ஓகேங்களா. இந்த பிளாங்கிஸ்ட் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, கோட்டை திறந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா காலையில வந்து கில்லஸ்பி வந்ததுக்கு அப்புறம் வந்து 15 நிமிஷத்துல கலந்து தடைகிறாரு இல்லைங்களா. கில்லஸ்பி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 800 உடம்புகள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 800 எப்போ வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. ஃபுல்லாமே பிண குவியலா வந்து இருந்துச்சு. நிறைய பேர் வந்து கெஞ்சுறாங்க, ஃபுல்லா இது பண்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நிறைய படை வீரர்களை வந்து பீரங்கியில கட்டி அங்க இருந்து பீரங்கி ஷாட் வந்து கொடுக்குது. படை எப்படி சொல்றது, குண்டோட சேர்ந்து வீரர்களும் சேர்ந்து போய் விழுவாங்க. ஓகேங்களா. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான முறையில வந்து என்ன பண்ணாங்கன்னா, இனிமேல் இந்த மாதிரி ஒரு இது வந்து நடக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மோசமா வந்து புரட்சி ஈடுபட முடியுமோ, பதில் தாக்குதல் கொடுக்க முடியுமோ அவ்வளவு இதை வந்து தாக்குதல் வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா. வேலூர் கழகம் இந்தியாவில் பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கு எதிர்ப்பை காட்டிய ஆரம்ப கால கிளர்ச்சியாகும். இங்க பாருங்க 87ல நடந்த முதல் சுதந்திர போருக்கு களம் அமைத்தது. இதுதான் வந்து பேசிக். அதாவது சவுத் இந்தியாவில வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு புரட்சி பண்ணிருக்காங்க. பின்னால இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சுதந்திர போரா வந்து இந்த வேலூர் கழகம் வந்து அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இவரு அந்த கில்லஸ்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 7000 பக்கோடான்னு என்ன சொல்லியிருப்பேன், ஒரு கோல்டு காயின் வந்து பாத்தீங்கன்னா வாராகன்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க, தங்க நாணயம். விஜயநகர எம்பையர் பேர்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அந்த நாணயம் வந்து 7000 நாணயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயின் வந்து ஈக்குவல் டு 3 ருபீஸ் அந்த மாதிரி. சரிங்களா. அந்த நாணயம் வந்து பக்கோடா சாரி கில்லஸ்பிக்கு வந்து பிரிட்டிஷ் கம்பெனி வந்து பரிசா கொடுத்திருப்பாங்க. எதுக்குன்னா இந்த கழகத்தை அடக்குனதுக்காக வந்து பரிசா வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா. ஓகே. பிரிட்டிஷ் பேரரசு விரைவில் இந்தியா நிறுவப்பட்டது. வில்லியம் கேண்டி வாஸ் ஆக்சுவலா இந்த கழகம் நடந்ததுக்கு அங்க வந்து கவர்னரா வந்து சென்னையில வந்து யாரை பண்ண வேலுங்கிறப்போ பக்கத்துல சென்னை கவர்னர் இது ஃபுல்லாமே இன்சார்ஜ் இல்லைங்களா. அதனால பெண்டிங் வந்து சேஞ்ச் பண்ண வில்லியம் பெண்டிங் வந்து மாத்திட்டு அவருக்கு பொதுவா லார்ட் மிண்டோ பிரபு. ஓகேங்களா. அவரை வந்து கவர்னர் ஜெனரலா வந்து கம்பெனி வந்து நியமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. மெட்ராஸ் கமாண்டர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. மெட்ராஸ் கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கெடார்க்கும் இங்கிலாந்து திருப்பளிக்கப்பட்டார். அது இல்லாம இதுல முக்கியமா ஈடுபட்ட மெட்ராஸ் பட்டாலியன் டீம் எல்லாமே வந்து கலைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. அவ்வளவுதான். கழகம் வந்து இதற்கான முக்கிய காரணம் வந்து சொல்லி பாத்தீங்கன்னா ஆங்கில படை தளபதி கில்லஸ்பி தான் வந்து கழகத்தை வந்து அடக்கியிருப்பாரு. சரிங்களா. ஓகே. இதுல வந்து இயர் இப்படி யாரும் வந்து காமனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கில்லஸ்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜமாலுதீன், ஜமீதார் ஷேக் கான், அவர் வந்து இந்திய படை வீரர்களுக்கு ஹெட்டா வந்து இருக்கக்கூடியவாங்க. என்ன காரணங்கள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கிய காரணம், உடனடி காரணமா வந்து இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தலைப்பாக்கி தான் முக்கிய காரணமா வந்து இருக்கும். கழகத்துல வந்து இதுல ஹைதர் அலியோடைய வாரிசான கதை ஹைதர் தான் வந்து பாத்தீங்கன்னா அரசரா வந்து அடுத்த மன்னரா வந்து முடிசூடுறதுக்காக வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கல்கட்டாவுக்கு வந்து நாடு கடத்திடுவாங்க. கோட்டையில் இருக்கக்கூடிய ஹைதர் அலி வாரிசா வந்து இருக்கட்டும், திப்பு சுல்தானுடைய வாரிசு. ஓகேங்களா. இவங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நாடு கடத்திடுவாங்க. இதான் வந்து கோட்டை பாருங்க. ஃபுல்லா வேலூர் கோட்டை. இதான் வந்து பாத்தீங்கன்னா கொடியில இது பண்ணி விட்டுருப்பாங்க. சரிங்களா. ஓகே. டாபிக் ஓவர். ரொம்ப சிம்பிள் டாபிக் தான். அதுல என்னென்ன காரணங்கள் மட்டும் மெயினா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா.